Hello my dear students. எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக கொண்டா. எஸ், நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அந்த டென்ஷனில் இருக்கீங்க எனக்கு தெரியும். நோ ப்ராப்ளம், நத்திங் டு வரி. நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சில பல சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு முக்கியமான சீரீஸ் தான் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சீரீஸ் அது? எஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில், HOTS. நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? உங்கள் புக் பேக்கில் அது இருக்கும். சரி, நிறைய பேருக்கு இது வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வி ஹேவ் மெனி கமெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த HOTS-ஐ இன்னைக்கு ஒரு 3 சாப்டரோடு எடுத்து வந்திருக்கோம். சரியா? எஸ், ஃபைன், சூப்பர்டா, வெரி குட். ஸோ யாரெல்லாம் வந்து குயிக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? மதுபாஷினி, ஹாய் சார், குட் ஈவினிங். ஹலோ மதுபாஷினி, ஹலோ, ஹவ் ஆர் யூ சார்? ஐ எம் ஃபைன்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவுஸ் யூ ப்ரிப்பரேஷன்? ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் லாங் டைம் சார். எஸ், குட். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? ஹாய் சார், குட் ஈவினிங். ஹலோ ஹலோ எழிலரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ இந்த செஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? ஸோ நீங்கள் கேட்ட HOTS எடுத்து வந்திருக்கேன், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிச்சு. அதில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை, எல்லாத்தையும் அழகாக பிரித்து மேய்ச்சலாம். ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். சூப்பர்ரா பசங்களா, அவ்வளோதான்டா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிச்சு எல்லாரும் நல்ல மார்க் வாங்கினா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ரிவர்ஸில் யோசிக்கக்கூடாது. அவன் மட்டும் படிச்சு மார்க்கும் அப்படி யோசிச்சுன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, ஐ எம் நாட் வெல் சார், ஹவ் ஆர் யூ? ஏன்டா, என்னாச்சு உங்களுக்கு? வை ஆர் யூ நாட் வெல்? வாட் ஹேப்பன்ட்? என்ன பிரச்சனைப்பா? எனிதிங், எனி ப்ராப்ளம்? ஹெல்த் இஷ்யூவா? அண்ட் பசங்களா, நான் எப்பவுமே சொல்கிறதாண்டா, ஹெல்த் இஸ் வெல்த். ஓகே, ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்க, தேவையான அளவு, அதையும் மீறி கொஞ்சம் முடிஞ்சால் தண்ணி குடிங்க. ஓகே, ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், எவ்ரி திங் வில் பி ஃபைன். சரியா? ட்ரஸ்ட் மீ, எவ்ரி திங் வில் ஒர்க். சூப்பர். எஸ் மதுவாஸ்ரீ, சூப்பர். ரெடியாக இருக்கீங்களா? எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி வச்சரா? செஷன் ஆரம்பிச்சிருவோமா? பாரு, ஹெல்த்னு சொன்னால் இருமிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? எஸ், ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க நம்பிக்கையில். நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு இந்த செஷனை ஃபுல்லாக தெளிவாக தரமாக பிளாஸ்ட் பண்ணிடலாம். ரெடியா? ஓகே ஓகே, செஷன் ஃபுல்லாக இருப்பீங்களா? இந்த செஷன் ஃபுல்லாக இருக்கணும்டா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான செஷன். ஓகே, யூ வில் ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஸோ கால்ட் திஸ் சீரீஸ், திஸ் செஷன். ஓகே, 5 days to go பப்ளிக் எக்ஸாம். எஸ், 5 நாள் தான் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சா ஃப்ரீ. இந்த 5 நாள் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட போறீங்க. ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு யூ ஆர் கோயிங் டு ஏஜ் திஸ் எக்ஸாம். ஓகே பசங்களா, நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் அந்த 3 மணி நேரம் நீ என்ன எழுதுறியோ அதுதான் அங்கே நடக்க போகுது. ஓகே, ஸோ ரொம்ப யோசிச்சு பேனிக்காக கூடாது. ஒரு ஃப்ளோவில் போயிடணும். படிக்க வேண்டியது, ரிவிஷன் பண்ண வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு. போறீங்க, எக்ஸாமோட உட்காடுறீங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க, எழுதுறீங்க. ஓகே, 1 மார்க் போச்சு அழுகிறது, 2 மார்க் போச்சு அழுகிறது, இந்த வேலையே இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளோவில் போறீங்க, எழுதுறீங்க, கிளம்பிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓவராக யோசிச்சு பிளான் போட்டு போனால் மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ ரிலாக்ஸ்டாக போங்க, காமாக போய் எழுதலாம். ஓகே, டோன்ட் வரி, 5 days இருக்குது நமக்கு. ஸோ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருவீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். சரியா? எஸ், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். நோ ப்ராப்ளம் கைஸ், வி லேஸ். ஸோ பட் நவ் அந்த எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கு இந்த ஒரு செஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ரெடி? வில் ஸ்டார்ட். எஸ், ஸோ எப்போவுமே ஹாப்பியாக படிக்கணும். சரியா? கோவப்பட்டோ சங்கடப்பட்டோ ஒரு வழி இல்லாமல் படிச்சிங்கன்னா மார்க் வராது. ஹாப்பியாக நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறோம், உங்கள் டோபமைனுக்கு புரியணும், உங்கள் பிரெயினுக்கு புரியணும், ஹார்மோன்ஸ் அப்படி செக்ரேட் பண்ணி உங்களை பீக்கில் வச்சுக்கணும். புரியுதா? அந்த டோபமைன் ஹிட் பீக்காக இருக்கணும். ஸோ ஆரம்பிச்சிருவோமா? சூப்பர். ஸோ சாப்டர் 12 நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம்டா. சாப்டர் 12 இருக்கிற எல்லா HOTS கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? Subhashri, thank you sir. Yes, Subhashri, yes. Super. Fine. So first, okay, question பாருங்கடா. The reactions of photosynthesis make up a biochemical pathway. இது ஒரு statement. சரி, okay. இது என்ன question கொடுத்திருக்காங்க? Question number A. What are the end products of light and dark reaction of photosynthesis? Photosynthesisல நமக்கு தெரியும் light reaction இருக்கு, dark reaction இருக்கு. Light reactionல என்ன கிடைக்குது, dark reactionல என்ன கிடைக்குது? அதான் first கேள்வி. Okay?
Fine? Yes. அடுத்து பாருங்க, explain how the biochemical pathway of photosynthesis recycles many of its own reactions and identify the recycled reactants. Okay, so first கேள்வி நமக்கு புரிஞ்சது, அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், அப்புறம் செகண்டுக்கு போலாம். சரியா? எல்லாமே அட்டெம்ப்ட்ஸ்ல மாட்டிப்பீங்க. Okay, so first products of light chain, light and dark பாத்துறோம். சரி பாருங்கடா, light and dark reactions எடுக்கும்போது நமக்கு தெரியும் லைட்டை டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கிற reactions light reactions. டார்க் ரியாக்ஷன்ஸ்னா இருட்ட நடக்கிற ரியாக்ஷன் அர்த்தம் இல்லை. லைட்டோட பொருள்களை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி, எனக்கு லைட் தான் வரணும் அவசியம் இல்லை, ஆனால் லைட்டு ரியாக்ஷன் மூலமா உருவான பொருள்கள் பாருங்க, நல்லா கவனிங்க, லைட் ரியாக்ஷன் மூலமா உருவான பொருள்களை வச்சு நான் நடத்துற ரியாக்ஷன் தான் டார்க் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ பார்த்துருவோமா, நல்லா பாருங்க. லைட் ரியாக்ஷன் ஆல்சோ கால்ட் as Hill reaction because we found out பாருங்க takes place in the thylakoid membrane. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா, கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. Okay, of the chloroplast light energy is converted into biochemical energy. Okay, இதெல்லாம் பேசிக்கலி. இன்னும் பாயிண்ட் என்ன பாயிண்ட், what is the end products? light reaction மூலமா என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் ATP. ATPங்கிற எனர்ஜி மாலிக்யூல் கிடைச்சது அடுத்தடுத்த ரியாக்ஷன் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த ATP கிடைக்குது லைட் ரியாக்ஷன்ல கிடைக்குது. ATP மட்டுமா இல்ல, என்ன கிடைக்குது கூடவே NADPHும் H+ கிடைக்குது. புரியுதா? நமக்கு ATP கிடைக்குது, கூடவே NADP + H+ கிடைக்குது, வேற என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது. 3 விஷயம். ஓகே, இதை மட்டும் தெளிவாக எழுதிருங்கடா தயவு செஞ்சு. ஓகே, லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் 3 பொருள், ரொம்ப ஈஸி. ஒருத்த ATP, ஒருத்த NADPH, இன்னொருத்த ஆக்சிஜன். ஓகே, இது புரிஞ்சுதா? எஸ் சார், ஹெல்த் ஃபேமிலி இஷ்யூஸ் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். டேய், இஷ்யூஸ் இல்லாத ஆளே இல்லடா, இஷ்யூஸ் இல்லாத ஆளே இல்லை. நீ யாரை வேணா எடுத்து காமிங்க, ஒருத்தர் காமிங்க பார்ப்போம் இஷ்யூஸ் இல்லைன்னு. ஒருத்தர் சொல்லலாம், என்ன சொல்லலாம் தெரியுமா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அவன் பிரச்சனையே பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிறவனால மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லை சார் எனக்குன்னு சொல்ல முடியும். நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீ பிரச்சனையா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான், ஒவ்வொரு பெரிய விஷயத்தையும் பிரச்சனையா பார்த்தாலும் பிரச்சனை தான். அப்புறம் எதுக்கு அதை பார்த்துட்டு? ஓகே, ஸோ பிரச்சனை கண்டிப்பாக வரப்போது நமக்கு தெரியும், தடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், முடியலையா வந்ததை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாண்டா. சரி, நமக்கு எப்பவுமே பப்ளிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும், வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம், அதுதான் ஹியூமனோட நேச்சர். கரெக்டா இல்லையா? ஐயோ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாதுல்ல. வர பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், என்னவா இருக்கலாம். பாருங்க, நீங்க எழுதும் போது இங்கு பெண்ணை எழுதாம கூட போகலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஐயோ பெண் எழுதல, பேனிக்கா கூடாது. அங்கே இருந்து இன்விஜிலேட்டர் கூப்பிட்டு மேம் திஸ் இஸ் a scenario what can be done. இல்ல தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா 2 பெண்ணை கொண்டு போ. 2 பெண்ணும் எழுதலையா, அப்ப இன்விஜிலேட்டர் கிட்ட பேசு. ஸோ எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும், சொல்யூஷன் இருக்கு இல்லைன்னா சொல்லலாம், இங்க ஃபேஸ் பண்ணி பழங்க. சரியா? இதெல்லாம் இந்த வயசுல நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, வயசு ஆக 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 நிறைய பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கு, ஸோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? எஸ்பெஷலி அகாடமிக்ஸ் பிரச்சனையை நம்ம ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், நத்திங் டு வரி. ஓகே ஃபைன். ஸோ நமக்கு தெரியும் ATP, NADPH and oxygen are the 3 end products. அடுத்து இப்போ அப்படியே டார்க் ரியாக்ஷனுக்கு வாங்க. டார்க் ரியாக்ஷன் என்ன சொன்னானே, லைட் ரியாக்ஷன்ல உருவாயிருக்கிற ATP, NADPH, ஆக்சிஜனை வச்சு தான் நம்ம டார்க் ரியாக்ஷன் ஒர்க் ஆகுது. அப்போ it takes place in the stroma of the chloroplast. Primary, what is happening? CO2 is reduced. CO2 என்னவா மாறுது? photosynthesis-ஓட அடிப்படை என்ன? CO2 ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டா மாறுது. CO2 ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டா மாறுது. CO2 எப்படி சார் ரெடியூஸ் ஆகுது? நான் என்ன சொன்னேன், லைட் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் கிடைச்சதா, என்ன கிடைச்சது, ATP கிடைச்சதா, எடுத்து யூட்டிலைஸ் பண்ணு. சும்மா என்ன பண்றது, லைட் ரியாக்ஷனுக்கு ATP எடுத்து போட்டு டார்க் ரியாக்ஷன்ல CO2 மூலமா என்ன பண்ண போறோம், அந்த ATP கன்சியூம் பண்ணி CO2-வை கார்போஹைட்ரேட்டா மாத்துறோம். புரிஞ்சுதா? சிம்பிள். ஸோ பாருங்க, CO2 is reduced to carbohydrates using ATP, NADPH produced in the light reaction. Simple. So அப்ப நமக்கு டார்க் ரியாக்ஷன் என்ன கிடைக்கும், CO2 ரெடியூஸ் ஆன கார்போஹைட்ரேட் கிடைக்கும். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. லைட் ரியாக்ஷன்ல 3 பொருள், டார்க் ரியாக்ஷன் ஒரே பொருள், வேலை முடிஞ்சது. இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? பசங்களா இந்த क्वेश्चन டவுட் இருக்கா? இஸ் திஸ் கிளியர்? கேட்டா ஈஸியா எழுதிடுவீங்களா? எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அந்த கிளாரிட்டியோட அழகா தெளிவா எழுதுவீங்களா? யாருக்கா சந்தேகங்கள் இருக்கு அதுல? ஆடி சூப்பர் சூப்பர்ரா, சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து பார்த்துருவோமா? வெரி குட். How the biochemical pathway recycle its own reactions and recycle reactants. இந்த சோ கால்டு ரியாக்ஷன் நான் சொன்னேன்ல, லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், இதுல என்ன பண்றாங்க, உருவான ப்ராடக்டே திருப்பி உருவாக்குறாங்க, உருவான ப்ராடக்ட் திருப்பி யூஸ் பண்றாங்க. இதனால எதுக்காக பார்த்துருவோமா? பாருங்க, போட்டோசிந்தசிஸ்ங்கிறது என்ன, ஒரு சைக்கிளிக் பயோகெமிக்கல் பாத்வே. சைக்கிள்னு என்ன அர்த்தம், நீ ஃப்ரண்ட் பெடலை
ஃப்ரண்ட் பண்ணா அது திருப்பி நீ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி சைக்கிளிங் நடந்துகிட்டே இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ABCD திருப்பி ஏக்கு வரணும், BCD திருப்பி ஏக்கு வரணும், BCD திருப்பி ஏக்கு சைக்கிள் மாதிரி ரவுட் அடிச்சுட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது photosynthesis work as a cyclic biochemical pathway, especially in the Calvin cycle. எஸ்பெஷலி ஏன் சொல்லியிருக்காங்க பார்த்துருவோமா பாருங்க. இந்த லைட் ரியாக்ஷன் என்ன கிடைக்குது நமக்கு? ATP கிடைக்குது, NADPH கிடைக்குது, H+ கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்போ கிடைச்சது நம்ம என்ன பண்றோம்? டார்க் ரியாக்ஷன்ல யூஸ் பண்றோம். இதுதான் இந்த கால்வின் சைக்கிள். எதுக்கு? CO2 குளுக்கோஸா மாத்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ டார்க் ரியாக்ஷன் என்ன பண்ணிட்டேன்? லைட் ரியாக்ஷன்ல உருவான ATP, NADPH யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டார்க் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ATP என்னவா மாறும்? ADP-ஆ மாறும். NADPH என்ன மாறும்? NADP+ மாறும். யூட்டிலைஸ் பண்றேன்ல, அப்போ ஃபார்முக்கு மாறும்ல, மாறிடுச்சு. இப்போ இனி என்ன இருக்கு? இப்போ இந்த ADP NADP என்ன திருப்பி லைட் ரியாக்ஷனுக்கு அனுப்பி ATP NADPH மாறும். ஏன்? எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் சைக்கிளை கண்டினியூ பண்ணணும். ATP ADP மாறிடுச்சு, இனி ATP வர வரைக்கும் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணிருக்க முடியாது. நான் அந்த ADP யூட்டிலைஸ் பண்ணக்கப்புறம் அந்த ADP திருப்பி லைட் ரியாக்ஷனுக்கு அனுப்பி அதை ATP மாத்தி திருப்பி டார்க் ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த ATP திருப்பி என்னவா மாறும்? ADP-ஆ மாறும். இப்போ இந்த ADP வந்து என்ன பண்றது? லைட் ரியாக்ஷனுக்கு அனுப்பு, அந்த ADP என்னவா மாத்து? ATP-ஆ மாத்து, யூட்டிலைஸ் பண்ணு, திருப்பி டார்க் ரியாக்ஷன் சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? கிளியர் சார், கிளியர். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான்டா. Yes, so these products ADP and NADPH are sent back to light reactions to be re-energized. Clear? புரிஞ்சுதா? Yeah. So என்ன ரீசைக்கிள் பண்றோம்? ADP NADP+ also அங்க நம்ம விட்ட பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. கால்வின் சைக்கிள்ல RUBP ன்னு ஒரு பொருள் is regenerated repeatedly. எதுக்கு சார்? எதுக்கு சார் இந்த RUBP? ஓகே, ATP எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அது யூட்டிலைஸ் பண்ணாதான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அது யூட்டிலைஸ் ஆகும்போது ADP-ஆ மாறும். திருப்பி இந்த ADP ATP-ஆ மாத்தினா கண்டினியூ ஆகும். ஓகே, புரியுது. NADP+ அதே மாதிரி தான். எதுக்கு இந்த RUBP? யார் இவன்? guys know this? RUBP-க்கு என்ன பயன்? நல்லா கவனிங்க பசங்களா. நம்மளோட சோ கால்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, இது நேரா போய் அட்டாச் ஆகுமா? ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகிற மாலிக்யூல் வந்து RUBP தான். இது ஒரு 5 கார்பன். இந்த RUBP என்னது? ஒரு 5 கார்பன். அப்போ இந்த 5 கார்பன் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் சேர்ந்து அது 6 கார்பன். அது 6 கார்பன் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். பேசிக் ஃபோட்டோசிந்தசிஸ் சைக்கிள் ஒரு சைக்கிள் சொல்றேன் நான். அந்த RUBPங்கிற 5 கார்பன் கூட ஒரு கார்பன் சேர்ந்து 6 கார்பன் ஆகும். 6 கார்பன் என்ன ஆகும்? 2 3 கார்பனா ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் அது PGA-வா மாறும். திருப்பி அது RUBP-ஆ போனாதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும். ஏன்னா கார்பன் அக்செப்ட் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இவன் டிமாண்ட் எனக்கு வேணும். RUBP இல்லைன்னா கார்பனை அக்செப்ட் பண்ண முடியாது, சேர்ற கால் இல்ல. அப்ப RUBP கண்டிப்பா வேணும்ல. So it is again recycle. புரிஞ்சுதா? Is it clear, my dear students? Anybody have any doubt? So we have easily cracked first question. Higher order thinking skills higher order க்கு வந்துருச்சா? கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ஓகே, எஸ், கிளியர் நினைக்கிறேன். வெரி குட். அடுத்த கேள்வி பார்த்துருவோம்டா. ஓகே, வேர் டு த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் இந்த கால்வின் சைக்கிள் அக்கர் இன் குளோரோபிளாஸ்ட்? இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தனால இந்த கேள்வி ஈஸியா பார்த்துருவோமா? யா, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் என்னும் ஹில் ரியாக்ஷன் எங்க நடைபெறுகிறது? இட் இஸ் அக்கரிங் இன் த தைலகாய்டு மெம்பரேன், ஸ்பெசிபிக்கலி இன் த கிரானா. இப்படி அரேஞ்ச் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த கிரானா இங்க அழகா நடக்கும். கிளியர்? சூப்பர். சோ இங்க என்ன நடக்குது? லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு ATP and NADPH, oxygen released by splitting of water. Easy. We have discussed this earlier, so it's very easy. We'll see next question. அடுத்த கேள்வி, கால்வின் சைக்கிள் எங்க நடக்கும்பா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. இந்த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனும் ஹில் ரியாக்ஷன் தைலகாய்டு மெம்பரேன், அப்ப டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமா. என்னது? ஸ்ட்ரோமா. இதுக்குள்ள நிறைய பதில் இருக்கு. சரியா? ஏன் இங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பதில் இருக்கு. ஒரு பேசிக்கான பதில் என்னன்னா, இந்த கால்வின் சைக்கிள் நடக்கிறதுக்கு தேவையான சில பல என்சைம்ஸ் ஸ்ட்ரோமால தான் இருக்கு. ஒரு பேசிக் பாயிண்ட். ஹையர் கிளாஸஸ்ல டீடைலா சொல்லித்தரேன். சரியா? சோ ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் நீ கால்வின் சைக்கிள்ல பார்க்கலாம். இவன் என்ன பண்றான்? லைட் ரியாக்ஷன்ல வந்து ATP NADPH எடுத்து இவன் அடுத்த ரியாக்ஷனை கண்டினியூ பண்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதெல்லாம் ஈஸியான கேள்விகள். எஸ், சூப்பர். ரெடியா பாருங்களா? சாப்டர் 13 பார்த்துருவோமாடா.
Hi guys, fine. We'll see the next question. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எந்த டவுட் இல்லல? சூப்பர். அண்ட் பசங்களா, நீங்க கேட்டது மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுக்குறோம். அது தவிர நீங்க கேட்டதை கண்டிப்பா கொடுத்துறோம். ஸோ அப்படி இருக்கும்போது now it's your turn to ask. Ask and you shall receive. சரியா? ஸோ நீங்கள் கேளுங்க, என்ன டாபிக் வேணும், என்ன லெசன் வேணும், என்ன கான்செப்ட் வேணும், லிட்ரலி எவ்ரி திங் வாட் எவர் யூ ஃபீல் லைக் கேன் ஆஸ்க். ஜஸ்ட் ஒரு கமெண்ட். we are not asking for any fees, nothing, no hard procedures. ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, சார் எனக்கு இது வேணும், enough, we'll take care of rest. சரியா? ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஹாட்ஸ் கொடுத்தாச்சு, மொத்த சாப்டர் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். சரியா? சாப்டர் 13 பார்த்துருவோமா? ரெடி? எஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். பாருங்க, அர்ஜுன், யாராவது அர்ஜுன் கேட்டிருக்கீங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அர்ஜுன் இஸ் ஸ்டடிங் இன் 10th ஸ்டாண்டர்ட். He was down with fever and went to meet the doctor. As he went to the clinic, he saw a patient undergoing treatment for severe leech bite. Being curious, Arjun asked the doctor why leech bite was not felt as soon as it attaches to the skin. What would have been the reply given by the doctors? என்ன கேட்குறாரு அர்ஜுனுங்கிற பையன், உங்கள் வயசு பையன், என்னாச்சு காய்ச்சல், ஏதாவது விளையாண்டுருப்பான், காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போகிறான். போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து பயங்கர ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன ட்ரீட்மெண்ட்டு? அட்டை பூச்சி என்னும் லீச், அது கடித்ததால் நிறைய பிளட் இஷ்யூவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே அர்ஜுனுக்கு ஒரு தாட், ஆமாம், லீச் கடிக்கும் போதே ஏன் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல? அது தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லீச்சுங்கிறது அட்டைப்பூச்சி இல்லையா? அந்த அட்டைப்பூச்சி உங்கள் உடம்புல இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து ஒரு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து கேட்குறான் அர்ஜுன் வந்து என்ன பண்ணுற, டாக்டர் கேட்குறாரு, சார் ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல? டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு? கண்டிப்பாக டாக்டர் 10th படிச்சிருப்பார்ல, 11th முடிச்சிருப்பார், 12th முடிச்சிருப்பார், MBBS முடிச்சிருப்பார், MD முடிச்சிருப்பார், எல்லாம் முடிச்சதுனால அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ என்ன சொல்லியிருப்பாரு? கரெக்டான ஆன்சர் சொல்லியிருப்பார். கரெக்டாக என்ன ஆன்சர் அது? எஸ். Leech bite is not felt immediately because the leech injects an anesthetic substance into the host body while feeding. What do you mean by anesthetic substance? Something which makes you numb. உங்களுக்கு பெயின் தெரியப்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் anesthetic, which you called as anesthesia. நமக்கு நிறைய இருக்குது. நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் லோக்கல். ஃபார் எனக்கு வந்து இங்கே சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணும்போது இங்கே ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. பெரிய ஊசி எடுத்து ஒரே குத்தும் போது நமக்கு அப்படியே நம்பாயிருச்சு. என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஃபிங்கர் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தான் அனஸ்தீஷின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அனஸ்தெட்டிக்கை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா? லீச்சு உடம்புலே நேச்சுரலாகவே லீச் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த அனஸ்தீஷியா. அப்போது அனஸ்தீஷியா கொடுத்துட்டு பிளட்டை எடுக்கும்போது நமக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் என்னோட மேஜிக். ஓகே, அது தவிர என்ன பண்றா, salivary glands of the leech secretes a protein called hiridin which prevents blood from clotting. அட்லீஸ்ட் சரி, பிளட் நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். பிளட் இப்போ கையை அறுத்தன்னு வைங்க, பிளட் வெளியே வந்து பிளட் கிளாட் ஆகணும், கண்டிப்பாக ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய எந்த மனுஷனுக்கும் அது ஆகும். அப்போ அந்த பிளட் கிளாட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது யாரு? அதுக்கும் லீச் கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஹிரிடின். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஹிரிடனும் சரி, இந்த பர்டிகுலர் அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சரி, ரெண்டுமே சேர்ந்து வேலையை அழகாக முடிச்சு கொடுத்துருக்கு. Okay, which prevents blood from clotting. This allows the leech to suck blood continuously without being detected immediately by the host. புரியுதா பசங்களா? Anybody have any doubt? டேய், ரெண்டுமே எழுதணும்டா, 2 பாயிண்ட் எழுதணும், சரியா? Okay, hydrogen board which is anesthetic, correct. Nitrous or nitric acid. டே, நைட்ரஸ் ஆக்சைடு தான் லாஃபிங் கேஸ் இல்லையா? N2O. அப்படி அந்த என்ன படம் அது? ஒரு படத்தில், தளபதி படத்தில் வச்சுருப்பாங்களே, மறந்துட்டேன் நான். ஒரு படத்தில் லாஃபிங் கேஸ் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வில்லனே சிரிக்க வைப்பாங்களே. ஹிரோடின், கரெக்ட், கிளியர் சார், சூப்பர், அவ்வளோதான்டா. ரெடி? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? சூப்பர். அடுத்து ரெடி? எஸ். Shailesh has some pet animals at his home. Some pet animals நிறைய வச்சிருக்கான்.
he has few rabbits too. Rabbit வச்சிருக்கான். One day உங்ககிட்ட யாருக்காவது do you guys have any what do you call it as pet animals? You guys own any pet animals? Hello Ahishalk. Hello Ahishalk from Kerala. Hello Ahishalk. We are from Tamil Nadu. Hi. Yeah. யாரா பெட்ஸ் வச்சிருக்கீங்களாடா? ஃபைன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் நிறைய பெட் வச்சிருக்காரு. அந்த பெட்டில் ரேபிட்டும் ஒரு பெட். ஓ, பேரட் வச்சிருக்கீங்களா? வெரி குட். என்ன பேரட் வச்சிருக்கீங்க பார்த்துடா. இந்தியன் பேரக்கீட், வைல்டு பேரக்கீட்ஸ் வச்சிருந்தீங்களா ஃபைன் பண்ணிடுவாங்க உங்களை. ஓகே, ஸோ லெட் இட் ஃப்ளை ஆர் டோன்ட் டெல் சம் ஒன். ஓகே, நம்ம நேட்டிவ் இந்தியன் ஒரிஜின் நிறைய ரெட் ரிங்ட் ப்ளூ ரிங்ட் பேரக்கீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்னிக்கலி we don't have any rights to pet it. ஓகே, அதுக்கு அது ஃபினான்ஸ் ஃபைனில் போய் முடிஞ்சிடும். சிம்பா மை பெட் டாக். ஓ நைஸ், பரவாயில்ல, யூ கைஸ் ஆர் குட். நிறைய பெட் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இவர் ரேபிட் வச்சிருக்காரு. ஸோ ரேபிட்டை பார்க்குறாரு, என்னடா இவன் வித்தியாசமாக இருக்காங்கிற பார்க்கும்போது ஒன் டே while feeding them he observed something different with the teeth. ரேபிட்ஸ்க்கு அழகே டீத்தா, க்யூட்டாக ரெண்டு மட்டும் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி டீத்து இவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா டீத்தையும் பார்த்துருக்காரு, என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறாரு. He asked his grandfather, why is it so? What would have been the explanation grandfather? தாத்தாவும் நிறைய பெட்ஸ் வளர்த்திருக்காரு. ஸோ தாத்தா என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு, என்னது இது பையன் என்னமோ கேட்குறானே அப்படின்னு பார்க்கும்போது எஸ், பல்லில் என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாரு. அப்போது ஷைலேஷ்க்கு அது என்ன வித்தியாசம்னு தெரில. அதை நம்ம அப்போ அது ஃபஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்லணும், எதனாலங்கிறது நம்ம சொல்லணும். பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு rabbits Ornithologus cuniculus have a special type of dentition adapted to their herbivorous habit. ஒருத்தருக்கும் ஒரு பல் இருக்கிறதுக்கு காரணமும் அவன் சாப்பிட்ற பொருள் தான். நமக்கு இந்த மாதிரி இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have many types of food taken. We eat non-veg, we eat veg. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பல் இருக்கணும், டைட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹோல்டடாக இருக்கணும். கரெக்ட்? ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ரேபிட்ஸ் வந்து அடிச்சு வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு டைப் இல்லை. தே ஜஸ்ட் ரிலே ஆன் கிராஸ், ட்ரீஸ் அண்ட் வெஜிஸ். அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, கேனைன் டீத் இல்லை, ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, சிங்கப்பல் அழுன்னு இருக்கும்ல. ஸோ அந்த கேனைன் டீத் இந்த ரேபிட்ஸ்க்கு இல்லை. அடுத்து தேர்ஸ் a gap between incisors and premolars called diastema. அப்போது என்னடா அந்த இடத்துல கேப் இருக்குன்னு பார்த்தா, ரேபிட்டுக்கு என்ன இந்த பல்லு காணும், இங்கே இன்சைசஸ்க்கும் ப்ரீமோலர்ஸ்க்கும் காணும். Their dentition is heterodont, different types of teeth இருக்கு, and diphyodont. மொத்தம் ரெண்டு செட் இருக்கு, ஒன்று மில்க் டீத்து, இன்னொன்று பர்மனன்ட் டீத். நமக்கு மாதிரியே தான், நம்ம இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மில்க் டீத் வரும், எல்லாம் உளுந்து அழகா, கண்டிப்பாக அழகாக வராது, அழகாக இல்லாமல் சில பல பர்மனன்ட் டீத்து வரும். ஓகே, புரிஞ்சுதா? நோ சார், சன்பர்ட் விச் இஸ் சன் கார்னியர் சொல்கிறீங்களா? எஸ் எஸ் எஸ், ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக லைட்டாக க்ரீனாக இருக்கும். கரெக்ட், யா அதெல்லாம் வளர்த்தா தப்பில்லை. யா, the incisors are sharp and continuously growing, which helps them gnaw grass, vegetables and other plant materials. The two things. So different features Shailesh noticed. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, என்ன பார்த்துருக்காரு, canine teeth இல்லைன்னு பார்த்துருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் கேப் இருக்கு இன்சைசஸ்க்கு ப்ரீமோலர்ஸ், அதாவது டயஸ்டிமா. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் உண்டோ? அடுத்து பார்த்துருவோமாடா. ஹலோ லதா பிரமோத். ஹலோ ஹலோ லதா பிரமோத், டென்ஷன் சே ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ, கிளியர். ஓகே, சூப்பர் சூப்பர் எல்எல்சி, வெரி குட், ஃபைன். ஸோ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஈஸியாக ரெண்டு சாப்டரோட ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸ் முடிச்சாச்சு. பசங்களா, இதே மாதிரி கேள்வி உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக எழுதிடுவீங்களே. நீங்கள் படித்த கான்செப்டை ஒரு கதையாக அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்களே தவிர அவங்க ஒரு புது கதையை கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இட் இஸ் ஆல் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். நீ படித்ததும் நீ எழுதுனதும் நீ ரிவிஷன் பண்ணது தான் மாற்றி ஒரு ஸ்டோரி லைனாக ஒரு காம்ப்ரிஹென்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஹலோ ஈஸ்வல் ஃபாத்திமா, உங்களோட சேர்த்துனா 7 பேர். சரியா?
எஸ். அடுத்து சாப்டர் 14 பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? parrot doubt. என்னடா parrot doubt? புரியல. Yeah. So when next question பார்த்தலாம். ரெடியா இருக்கீங்களா? guys, are you guys ready? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. சாப்டர் 14 க்கு ரெடியா இருக்கீங்களா? லதா எனக்கு புரியலடா. parrot doubt சார் புரியல. எங்க கேரளா Xylem கிளாஸ் 50K இருக்கும். வெரி குட். அதனால தான் Xylem தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க ஆரம்பிச்சு 4-5 இயர்ஸ் ஆச்சுடா. நம்ம இப்போ ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் கூட ஆகலை. நம்ம வந்து மேல ஆரம்பித்தோம். மே வந்தால் தான் 1 இயர் ஆகும். சாரி, கிளாஸ் 10th சேனல் மே கூட ஆரம்பிக்கல. நம்ம அது நவம்பர் அந்த டைம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். 6 months இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கவுண்ட் எல்லாமே நம்மளோட லாயல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஓகே. At the end we are Xylem family, you know. Ishal, Fatima, 05 Babu 60. Okay, ready? Yes. When any dry plant material is kept in water, they swell up. நீ என்ன பண்ற? ஒரு ட்ரை பிளான்ட் மெட்டீரியல் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுற. என்ன ஆகும்? அந்த பிளான்ட் மெட்டீரியல் உப்புன்னு சொல்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? உப்புன்னு சொல்றாங்க. Name and define the phenomenon involved in this change. Sorry, I don't know. I am Kerala syllabus. No problem. No problem. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? This is Tamil Nadu syllabus. Okay, fine. So, இதுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள்ஸ். இந்த கேள்விக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள். யூ டேக் சம் ட்ரை கிரேப்ஸ். யூ ஹேவ் திஸ் ரைசின்ஸில் அதை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியில் போடுங்க. என்ன ஆகும்? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரைசின்ஸ் எல்லாம் உப்பி இருக்கும். என்ன ஆயிருக்கு? இந்த ரைசின்ஸ் அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக சக் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஸ்வெல் ஆயிடுச்சு. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, திஸ் யூ கால்ட் ஆஸ் இம்பிப்ஷன். இப்போ இந்த இம்பிப்ஷன்ங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன நடக்குது? இந்த பிளான்ஸ் இருக்குல்லடா, இந்த பிளான்ஸில் வந்து ஸ்டார்ச் இருக்குது, செல்லுலோஸ் இருக்குது, சில பல செல்ஸ் இருக்குது, சில பல மெட்டீரியல்ஸ் இருக்குது, டெபாசிட் ஆயிருக்கு. கரெக்டாக இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா வீங்கிடுவானுங்க. ஓகே, புரிஞ்சுதா? So it is the type of diffusion which solid plants material absorbs water and swells up. So when dry plant material is kept in water, it swells due to imbibition. புரிஞ்சுதா? ஈஸியான கொஸ்டின். Anybody have any doubt? இந்த கேள்வி கேட்டா கண்டிப்பா எழுதுவீங்களா? You so for sure. Your fire sir. Your fire sir. Oh my god. Flower நினைச்சீங்களாமா? Okay, fine. எஸ் பசங்களா, வேற டவுட் இருக்காடா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ரெடி இருக்கீங்களா கைஸ்? அடுத்த கொஸ்டின். Why are the walls of left ventricle thicker than the other chambers of the heart? நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த கொஸ்டின்? Have you guys thought about this? நம்ம ஹார்ட் எடுப்போம். ஹார்ட் எடுக்கும்போது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. ஓகே, we have right side, left side. So right side என்ன இருக்கு? Right atrium. நல்லா கவனிங்க. Okay, do not get distracted, just listen to my words, understand the flow. Okay, nothing else. Make it very simple. பாருங்க, right sideல right atrium, right ventricle. Left sideல left atrium, left ventricle. நல்லா கவனிங்க. ரைட் ஏட்ரியம்க்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, நேரா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது, அப்புறம் லங்ஸுக்கு போய் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுது. ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறினதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது, லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்த இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் என் பாடி ஃபுல்லா போகுது. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? Okay, bye sir. I'm going to my Kerala Xylem. Okay, bye sir. Okay, bye Ishal. See you next time. Whenever you are coming to Tamil Nadu channel, we'll have some chit chats. Okay. Few of my students are also there in Kerala Xylem. Okay, they are repeaters, but you might not know. Yeah. So in the flow புரிஞ்சுதா? இப்போ நல்லா கவனிங்க.
லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரைட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் லங்ஸுக்கு தான் போகுது, கரெக்டா இல்லையா? டிஆக்சிஜன் பிளட் லங்ஸுக்கு மட்டும் தான் போகுது. ஆனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் என் பாடி ஃபுல்லாக போகுது. அப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் பாடி ஃபுல்லாக போகணும்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணும், அந்த அளவுக்கு மசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஸ்ட்ராங்காக இருந்து புஷ் பண்ணாதான் பிளட் அப்படியே மண்டை உச்சிலிருந்து கால் கீழே வரைக்கும் போகும். ஓகே, புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் ஓகேவா? Sir, I asked a doubt in the video, blood flow through arteries and veins. Do you see? No, da, I have not seen it, da. I have not seen it. I'll check it and let you know, okay? என்ன கேட்டிருந்தீங்கடா? நான் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுறேன், ஓகே? I might have missed it out. My public exams are today. All the very best, Ishal. Okay? Make Xylem proud. சரியா? ஆஷம்ஷகள் போய் நல்லா எழுதிட்டு வாங்க. All my students are writing after 5 days. So convey your all the best to us also, okay, if possible. Yeah. So நான் வந்து அந்த question பார்க்குறேன், சரியா? கண்டிப்பா we'll pray, don't worry. Not only me, my family, my friends, my colleagues, because your results are dependent on our performance, right? So technically everybody will pray for it, no worries. Okay, fine. So பாருங்க, the walls of left ventricle are thicker. Yes, correct. Because it has to pump oxygenated blood to all the parts of the body with great force and high pressure. So technically it should be thicker. Correct? Easier இருக்கா? அடுத்து, doctors use stethoscope to hear the sound of the heart. Why? எதுக்காகடா டாக்டர்ஸ் ஏன் ஸ்டெத்தோஸ்கோப்பை யூஸ் பண்ணி கேட்குறாங்க சவுண்டு? என்னடா கேள்வி இது? அப்படிதான் தோணுச்சு உங்களுக்கு? அப்படி தோணும், ஆனால் நம்ம அப்படி யோசிக்கூடாது, நம்ம எழுதிடணும் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸ்டெத்தோஸ்கோப் வைக்க எப்படி சார் கேட்குறதுன்னு கேட்பீங்க, ஆனால் அப்படி இல்லை. வில் ஹேவ் டு யூஸ் ஸ்டெத்தோஸ்கோப். ஓகே, பார்த்துருவோமா எப்படின்னு? ஓகே சார், பாய், தேங்க்யூ, பாய் 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 பாய், ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் பாசிபிள் டெல் ஹவு டிட் யுவர் எக்ஸாம் கோ. ஓகே, பாய். எஸ், யா. ஸோ ஸ்டெத்தோஸ்கோப்புங்கிற பொருள் என்ன பண்ணும்? நம்ம ஹார்ட் பீட்டை கெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம கேட்குறோம்ல, லப் டப் லப் டப் லப் டப். அப்போ இந்த லப் டப்ங்கிற சவுண்டை வந்து நமக்கு ஈஸியாக கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் இந்த ஸ்டெத். ஓகே, ஸ்டெத்தோஸ்கோப் என்னும் ஸ்டெத் என்னும் ஸ்டெத்தோஸ்கோப். இவன் நல்லா பாருங்க. The rhythmic closing and opening of the heart valves produce heart sounds. என்ன சொல்றாங்க? நல்லா பாருங்க. The first sound lub, L-U-B-B, lub, is produced by the closure of tricuspid and bicuspid valves. My dear students, listen very carefully. What is this tricuspid and what is this bicuspid? Tricuspid and bicuspid valves are nothing but right atrium, right ventricle பிரிக்கிறது இந்த tricuspid valve. லெஃப்ட்டுக்கும் bicuspid. So basically atriaஸையும் ventriclesையும் பிரிக்கிற இந்த valves பேர் தான் tricuspid, bicuspid. Tricuspid, bicuspid. புரிஞ்சுதா? அப்போ இந்த tricuspid valves க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அப்போ இந்த க்ளோஸ் ஆகும்போது வர சவுண்டு தான் இந்த லப் 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 லப். ஓகே, அடுத்து பாருங்க. The second sound dub is produced by the closure of the semilunar valve. Semilunar valves எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. நல்லா கவனி பசங்களா. ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிற பிளட் நேரம் எங்க போகும்னு சொன்ன? லங்ஸுக்கு போகும். எப்படிடா போகும்? பல்மனரி ஆர்டரி வழியா போகும். கரெக்ட். அடுத்து அப்படியே லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வா, அங்கே யார் இருக்கா? ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த பிளட் பாடி ஃபுல்லாக போகும். எப்படி போகும்? அயோட்டா வழியாக போகும். அப்போ இந்த அயோட்டாலையும் இந்த பல்மனரி ஆர்டரியிலையும் நமக்கு என்ன இருக்கு? குட்டியாக 2 கியூட் வேல்வ்ஸ் இருக்கு. அது பேர் தான் செமிலியூனா வேல்வ்ஸ். அப்போ அவனுங்க க்ளோஸ் ஆகுறது டப் டப் டப். புரிஞ்சுதாடா? பைகாஸ்பிட் ட்ரைகாஸ்பிட் க்ளோஸ் ஆகுறது லப், செமிலூனார் டப். புரிஞ்சுதோ? ஈஸியா இருக்கா? கிளியர்? காட் an idea? Why arteries lack valves though it has to supply blood to the axial part which is against the gravity? It has to prevent the backflow, right? That was my doubt. Okay, எழில், நீங்க விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து எடுப்போம். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுது? அப்படியே ஃபுல் ப்ரெஷர், ஃபுல் திக்னஸோட ஒரு பம்ப் பண்ணுது.
அந்த பம்பில் பிளட் நேராக அயோட்டாவில் ஏறி உச்சி மண்டைக்கு போகிறது சில அங்கே போகும், சிலது கீழே போகும். கீழே போகிறது உங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மேலே போகிறது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி எப்படி போகுன்னு கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளே இருக்குது. இந்த இடத்துல பேக் ஃப்ளோ வராது, ப்ரிவென்ட் பண்ண அவசியம் இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். அப்போ ப்ரெஷரில் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ அப். தட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆன்சர். சரியா? ஓகே, காட் இட். ஸோ அப்போ இந்த ஸ்டெத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இன்டர்னல் பாடி சவுண்ட்ஸை டிடெக்ட் பண்ணலாம். புரிஞ்சுதா? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? இதுல ஈஸியா இருக்கா? யா எஸ், இந்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ஆனா அதுக்கும் தண்ணி குடிச்சுறீங்களா கைஸ்? கோ ட்ரிங்க் சம் வாட்டர் பிகாஸ் ஐ நீட் சம் வாட்டர். ஓகே, நல்லா தண்ணி குடிங்க. சரியா? லப்னா சவுண்டு, டப்னா இன்னொரு சவுண்டு. லப்புங்கிற சவுண்ட் எப்படி வரும்? பைகஸ்பீட் ட்ரைகஸ்பீடுங்கிற வேல்வு க்ளோஸ் ஆகும்போது வர சத்தம் லப். லப்னு சத்தம் கேட்கும். லப் லப் லப். சரியா? தண்ணி குடிக்கணும் சீக்கிரம். எஸ், லப் புரிஞ்சதுலதா? கிளியராடா? டவுட் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமாடா? எஸ், அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். பார்த்துருவோம். ரெடியா? குயிக்கா ரெடினா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கடை 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 கடைன்னு ரெடின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபயர் அப்படியே ரெடி. ஒரு 4-5 கிரனேட் போட்டிங்கன்னா கடை கடைன்னு பிளாஸ்ட் பண்ணலாம். Blasting time. Okay, super. So எல்லாருமே ரெடி நம்புறேன். அடுத்த கேள்வி, how does the pulmonary artery and pulmonary vein differ in their function when compared to a normal artery and vein? நார்மல் ஆர்டரிக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் என்ன வித்தியாசம்? நார்மல் வெயினுக்கும் பல்மனரி வெயினுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருவோமா? ஆர்டரியின் வேலை என்ன? ஒரே ஈஸி வேலை. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடம்பு ஃபுல்லா கொண்டு போறது ஆர்டரி. வெயினோட வேலை என்ன? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடம்பு ஃபுல்லா கலெக்ட் பண்றது வெயின்ஸ். அப்ப ஆர்டரிக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. ஆர்டரிங்கிறது என்ன சொன்னா, இட் இஸ் கோயிங் டு சென்ட் ஆல் தோஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்கு. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி லங்ஸ். Rewind the map we discussed. நல்லா யோசிங்க. ரைட் ஏட்ரியம்க்கு டிஆக்சி பிளட் வருது, ரைட் வென்ட்ரிகல் டிஆக்சி பிளட் இறங்குது, அங்க இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா தான் இந்த டிஆக்சி பிளட் லங்ஸ்க்கு போகுது. Which is technically it is carrying deoxy blood from other arteries. இவ்வளோ விஷயம். பிரைமரி மோஸ்ட் 99% இல்லைனா இப்போ 100 ஆர்டரிங்கன்னா அதில் 99 ஆர்டரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணுது. எக்ஸப்ட் அந்த ஒருத்த யாரு? பல்மனரி ஆர்டரி. புரிஞ்சுதா? இனி இப்போ பல்மனரி வெயினுக்கு அதே கதை, அப்படியே அந்த கதை திருப்பி போடுங்க. வெயின் என்ன பண்ணுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. ஆனா பல்மனரி வெயினை தவிர பல்மனரி வெயின் என்ன கேரி பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட். என்ன சொல்றீங்க? டே லங்ஸுக்கு நல்ல கவனிங்க. பல்மனரி ஆர்டரி லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு போய் சேர்த்துச்சா? பல்மனரி ஆர்டரி லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போய் சேர்த்துச்சா? அந்த லங்ஸ் என்ன பண்ணுச்சு? டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சியா மாறிச்சு, ஆக்சிஜனேட்டரா மாத்துச்சு. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வர்றது யாரு? பல்மனரி வெயின். அப்ப பல்மனரி வெயின் இஸ் டெக்னிக்கலி கேரியிங் ஆக்சிஜனேட்டட் பிளட், பட் அதர் வெயின்ஸ் ஆர் கேரியிங் டீஆக்சிஜனேட்டட். Is that easy? Is that clear? We'll make it simple. பாருங்க. The pulmonary artery carries deoxygenated blood from the right ventricle to the lungs, whereas normally arteries carry oxygenated blood. The pulmonary vein carries oxygenated blood from the lungs to the left atrium, whereas normal veins carry deoxygenated blood. Thus, pulmonary vessel function opposite to normal arteries and veins in terms of
oxygen content. Easy peasy, super. Yeah, அடுத்த கேள்வி உங்களுக்காக. ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமா? Transpiration is a necessary evil in plants. Explain. Transpiration நம்ம ஏன் necessary evil, அதாவது அவன் ஒரு ஆபத்தான, ஆனா அவன் தேவையுள்ள ஆபத்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. இவ்வளவு அழகா நேம் பண்ணிருக்காங்க. பாத்துருவோமா என்னன்னு? ரெடியா பறக்கிடுவோமா? இன்னைக்கு பறந்தே ஆகணும். பாப்போமா? எஸ். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் தெரிஞ்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயம் தெளிவா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் why it is necessary. டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் என்னன்னா, நமக்கு பிளான்ஸ் இருக்கா, இந்த பிளான்ஸ்ல லீவ்ஸ் இருக்கா, இந்த லீவ்ஸ்ல ஸ்டொமேட்டா இருக்கா, ஸ்டொமேட்டா என்னும் போர்ஸ் வழியா தண்ணி வெளியே வர்ற ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். சிம்பிள். இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஏன் நல்லது? உன் பாடியில் தண்ணி ரொம்ப வேணும், கரெக்டா? நல்ல நீ பேசிக்காக யோசி. உன் பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தண்ணி. அந்த தண்ணி உன் பாடி விட்டு வெளியே வருது ஸ்வெட் மூலமா. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு லிட்டராக தண்ணி குடிச்சா நீ தண்ணி வெளியே அனுப்பிடுவ. அதே தான் இங்கே பார்த்துருவோமா? பாருங்க. கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல். டே இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியே போனாதான் இந்த பிளான்ட் என்ன பண்ணும், தண்ணி இல்லைன்னு சொல்லி ரூட்டு கிட்ட சொல்லி ரூட் என்ன பண்ணும், தண்ணியை தேடி பிடிச்சி கொண்டு வந்து பிளான்ட் கொடுக்கும். இந்த பிளான்ட் தண்ணியை விடவே இல்லைன்னு வச்சுப்போம், உள்ளுக்குள்ளே வச்சுக்குது. உள்ளுக்குள்ளதான் தண்ணி இருக்கே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி ரூட் என்ன பண்ணுவோம், அமைதியை உட்காந்துருக்கும். ஸோ டு கிரியேட் த டிரான்ஸ்பிரேஷன் புல், வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? த பிளான்ட் லூசஸ் சம் வாட்டர். சிம்பிள். பாருங்க. It creates transpiration pull. It helps in the ascent of sap, which means upward movement of water and minerals from the roots to the leaves. Simple. கரெக்டா இல்லையா? தேவைதான் அது. அடுத்து supplies water for photosynthesis. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தண்ணி வேணாலும் நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக வேணும். அது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டா? அடுத்து டிரான்ஸ்போர்ட்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். அப்புறம் என்ன சார், அதுக்கு என்ன சம்மந்தம்? தண்ணி போகுதுல்ல, தண்ணி கூடவே இந்த மினரல்ஸும் போகும். அப்போ தண்ணி போனால் தான் மினரல்ஸ் போகுது. அப்போ தண்ணி போகணும்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும். நான் சொன்னேன், டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் தண்ணி இல்லை, தண்ணி போகும். தண்ணி போகும்போது கூடவே சேர்ந்து மினரல்ஸும் போயிடும். சிம்பிள். கூல்ஸ் த லீவ்ஸ் பை எவாபரேஷன். நம்ம பாடியில் நமக்கு பாடி ஹீட் வந்துச்சுன்னா அந்த பாடி ஹீட்டை நம்ம பாடி தாங்க முடியாது. ஸோ கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஸ்வெட்டு ப்ராசஸ் மூலமாக தண்ணி நிறைய அனுப்பும். அதே தான் பிளான்ட்டுக்கும் கூல் பண்ணுறதுக்காக வாட் டு தே டூ? தே டூ திஸ் டிரான்ஸ்பிரேஷன் என்னும் எவாபரேஷன். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. மெயின்டைன்ஸ் டர்ஜிடிட்டி ஆஃப் செல்ஸ் அண்ட் கீப் த பிளான்ட் ஃபர்ம். ஸோ தண்ணியை வந்து நல்லா ஸ்டோர் பண்ண இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, அப்படியே பிளான்ட்டை ஃபர்மாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ எதனால் இது ஈவில்னு பார்த்துருவோமா? ஈவில்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். வை இஸ் இட் ஈவில்? ஈவில்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஒரே ஒருத்தர் லைவில் இந்த மாதிரி ஈவில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஸ்டின் இருக்குடா, நானா சொல்ல. ஓகே, இதை மட்டும் கட் பண்ணி போடுவானுங்க. ஈவில் கமெண்ட் பண்ண சொன்னாரு போடுவாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா கவனிங்க. வை இஸ் இட் ஈவில்னு கொஸ்டின், அதனால ஈவில்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ எதனால் இந்த டிரான்ஸ்பிரேஷனை ஈவில் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு நெசசரின்னு சொல்கிறோம்? நல்லா கவனிங்களா. எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் மே லீட் டு வில்டிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? எக்ஸசிவாக தண்ணி இன்கேஸ் போகுது, இன் அ வர்ஸ்ட் சினாரியோ வாட் ஹேப்பன்ஸ்? பிளான்ட்ஸ் ஆர் லூசிங் சோ மச் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன ஆகும்? லீவ்ஸுக்கு தண்ணி பத்தாது, ட்ரை ஆகி உழுக ஆரம்பிக்கும். கால்ட் அஸ் வில்டிங். ஓகே, கிளியர்? காட் இட்? முகுந்தன் Sahai Rani, sir, he was noted for state board, right? Exclusively for state board students. சரியா? யா. அடுத்து சில பல ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ்ல ஆல்ரெடி தண்ணி பிரச்சனை, இதில் இவனுங்க வேற டிரான்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருந்தா பிளான்ட் பயங்கரமா ட்ரை ஆயிடும். ஓகே, இட் கேன் காஸ் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் டு த பிளான்ட்ஸ். அடுத்து if water loss is greater than absorption, the plant may even dry up. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன்ல. இருந்தாலும் இந்த டிரான்ஸ்பிரேஷனை நெசசரின்னு சொல்றோம். எதனால? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட்னால. தெய்வம் ஆபத்து, ஆனால் அவனுக்கு வேணும். ஏன்னா சில ஆபத்து நம்மளை மேலே கொண்டு போய் ஹெல்ப் பண்ணும். யூ டேக் சம் டேஞ்சரஸ் ரிஸ்க் வில் டேக் யூ அப். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான்.
ஓகே ஸோ பசங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா? Clear, my dear students? So, first 3 lesson oda higher order thinking skills என்னும் செக்ஷனை நம்ம அழகாக சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்டால் எல்லா கொஸ்டினும் எடுத்து வந்து ஐ பிலீவ் தட் ஐ ஹவ் கன்வேட் இட் பெட்டர். ஃபைன். இனி அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்க சாப்டர்ஸை கவர் பண்ணலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகேவா? வேறு எதாவது வேணுமாடா? ஓகே, ஸோ டூ மீ a favor, immediately after this session quickly comment how did you feel about the session and what do you want about biology. சரியா? ஓகே, ஸோ பசங்களா கவலைப்படாதீங்க, நல்லா படிங்க, மறந்துடாதீங்க. டியூஸ்டே ஒரு 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 லைவ் வச்சுருக்கேன், எல்லாருமே வருவோம், நாங்கள் எல்லா டீச்சர்ஸும் வருவோம். ஒரு சர்ப்ரைஸாக வந்துடுங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, ஒரு 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 எக்ஸ்க்ளூசிவ் லைவ் மாதிரி. ஃபைன், கண்டிப்பாக வந்துடணும் டியூஸ்டே. Okay, so okay, thank you students, thank you very much. Take care of your health, stay hydrated, stay calm. We will definitely ace the exam. Chariya, bye bye. Do not forget to comment. Serious, solla vanda, bye bye.